வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ஸ்கில்ஸ் வகுப்பறையில் எதுபோல் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும், அதை பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும். அதாவது லேட் சைல்ட்ஹுட்டில் 8 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், அது எப்படி வரப்போகிற வருடங்களில் பயனுள்ளதாக இருக்கும், உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். வகுப்பறைன்னு வரும்போது 8 to 10 இயர்ஸ்ன்னு சொன்னால் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுத்து தான் வரவழைக்கணும். அதை தான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம் ஓவர் த பீரியட். சின்ன பிள்ளைங்கன்னு சொன்னால் எல்லாம் அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவங்களுக்கே தெரியும் தான், அது சரியாக தெரியாது, ஏதோ தெரியும். அதனால் அந்த சரியாக தெரியாதுன்றது அந்த கிளாரிட்டி கிடைக்காதனால அவங்க கடைசி வரைக்கும் சில நேரத்தில் அது சரியானதாகவே புரிஞ்சிக்காம கடைசியில் 30வது வயசு வரைக்கும் அப்படியே இருந்துடுவாங்களா இருக்கும். அப்புறம் மேலே என்னத்தை கற்றுக்க முடியும், சிலதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு வரவே வராது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் நாட் பி ரைட் டு லேர்ன் அப்படின்னு இருக்கவே இருக்காது. அதனால தான் பெரியவங்களாம் சொன்னாங்க இளமையிற்கல். இளமையாக இருக்கும்பொழுதே, ஆனால் இளமைன்றது ரிலேட்டிவ் டேர்ம் இல்லை, அது வயதை பொறுத்துன விஷயம். இப்போ ஒரு 80 வயசு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் 60 வயசாக இருக்கும்போது அவருக்கு இவர் இளமை தான், ஆனால் 60 வயசு இளமை இல்லை. அதே மாதிரி 60 வயசில் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்போ 40 வயசில் இருக்கிறவங்க இளமைன்னு இல்லை. அது 40 வயசுன்றது இளமையில் சேர்த்திக்கல, தே ஆர் இன் த மிடில் ஏஜ். நம்ம உளவியலாளர்கள் எப்போவுமே வயசை பொறுத்து தான் நம்மளோட திறமையை நிர்ணயிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் மிடில் ஏஜ் வந்துட்டுன்னா நம்ம மனதளவில் இளமையாக இருக்கலாம். புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அது நல்ல வாய்ப்பு தான். புது புது விஷயங்களை புது புது வெஞ்சரில் நம்ம உள்ள நுழைஞ்சி பெரிய விஷயங்களெல்லாம் செய்ய முடியும்ன்றது மிடில் ஏஜ் இஸ் அக்செப்டபிள். ஆனால் அங்கே இளமையிற்கல் அறிவுபூர்வமான சில செய்திகளை படுத்திக்கணும், நாலேஜ் வளர்த்துக்கணும். அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய அளவில் பெரிய அளவில் என்ன பண்ணணும், பிரயாசை. யூ ஹேவ் டு புட் ஃபோர்த் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு லேர்ன் நியூ திங்ஸ். ஆனால் இதுவே நம்ம என்ன செய்யலாம், ஒரு அடோலசன்ஸில் இருக்கோம், 18, 19, 20 அந்த மாதிரி வயசுக்குள்ளே இருக்கிறோம்னு சொன்னால் அப்போ இவ்வளோ எஃபர்ட் போட வேண்டாம். ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டாலே எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வேண்டாம். சாதாரண எஃபர்ட் வில் பி சஃபிஸ் டு லேர்ன் நியூ திங்ஸ். ஏன்னு கேட்டால் அந்த அடோலசன்ஸ் பீரியடில் நம்ம ரொம்ப ரெடியாக இருப்போம், புது பாடங்களை படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அடோலசன்ஸ் பீரியடில் இன்னொரு பெரிய ட்ராபேக் இருக்கும். அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அந்த பீரியடில் இருக்கும். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ராங் அப்படி இருக்கும். நம்ம ஏன் அவங்க நம்ம அடல்ட்ஹுட்டா பெரியவங்களாயிட்டோமா, இன்னும் சின்ன பையன் தானா, நம்ம ஏன் சின்ன பையன் நினைக்கிறாங்க. நம்ம தான் சரி இவ்வளோ பெரிய ஆளாக உயரமாக வளர்ந்துட்டோமே, அப்போ கூட நம்ம சொல்கிறத ஏன் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்கிறத எடுக்காதனால நம்ம சின்ன பையன் தானா, நம்மளுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு அதில் புரியல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேவரிங் மைண்டு. எது சரி, ஆர் வி டூயிங் இன் த ரைட் பெர்ஸ்பெக்டிவில் வேலை செய்கிறோமா, ஆர் வி மூவிங் த ரைட் டைரக்ஷன் அப்படிலாம் அவங்க இப்படி யோசித்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இருக்கிற ஆர்வம் கணிசமான அளவுக்கு குறைஞ்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க ப்ரெஷர் சைட் பண்ணிட்டு நம்ம பெரியவங்களாக தான் ஆகிட்டு வரோம். கண்டிப்பாக நம்ம அப்பாவுக்கு 20 வயசு இருக்கும்போது அவங்க பெரியவங்களாக தான் இருந்திருப்பாங்க, நம்ம தாத்தாவும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ நம்மளும் இப்போ என்ன பண்ணிடலாம், பெரியவங்களாக வந்துட்டே இருப்போம், மொள்ள நாளடைவில் நிஜமாகவே பெரியவனாக ஆகிடுவோம் அப்படின்னு அவனுக்கு மனசில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ், நல்ல ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு வைங்க, அவங்க படிக்கிறதுல முழு கவனத்தையும் செலுத்த முடியும், புது புது விஷயங்களை நல்லபடியாக தெரிஞ்சுக்க முடியும். அதில் அந்த புது விஷயங்களை தெரிஞ்சிட்டா அதெல்லாம் ஒரு ஸ்கில். ஹவு டு ரீடைன் திங்ஸ், ஹவு டு ரீடைன் த லேர்ன் மெட்டீரியல் ஃபார் எ லேட்டர் பர்பஸ் அப்படின்லாம் கூட நம்ம பிளான் பண்ணி சில விஷயங்களை முன்ஜாகிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் படித்து வச்சுக்கிறது கூட நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுபோல் ஆனால் மிடில் ஏஜில் படிக்கலன்னு இல்லை, படிக்க முடியும். ஆனால் இதுபோல் ஒரு வேகமாக படிக்க முடியாது. எல்லாரும் ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு புது பாடம் கற்றுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவர் மிடில் ஏஜ் தாண்டும்பொழுது 2 மணி நேரம் இருக்காது, அதுக்கு மேலே இன்னொரு 4-5 மணி நேரம் கூட்டினா தான் அந்த பாடம் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரொவைடட் அது கூட அவருக்கு நெசசிட்டி இருந்தால் தான். கண்டிப்பாக இந்த பாடம் படித்தா தான் நம்மளுக்கு சர்வைவல் ரேட் வில் பி என்ஹான்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் அவங்க படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ அடோலசன்ஸில் படிக்கணும் போது சர்வைவல் ரேட்டை பற்றி அங்கே யோசனையே கிடையவே கிடையாது, அது இல்லவே இல்லை. ஆனால் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு டைம் இருக்குது படிக்கணும். ஆனால் பிகாஸ் ஆஃப் தேர் மைண்ட் செட் அந்த ஒரு எப்போவுமே இதுவான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, அந்த வேவரிங் மைண்ட் இருக்கும், நம்ம பெரியவனா சின்னவனா அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னா ஷிஃப்டிங் பிட்வீன் 2 ஐட்டம்ஸ் அப்படி போகிறதுனால அவங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகாமே தவிர உண்மையில் இந்த 20 வயசுக்குள்ளே இருக்கும்போது அங்கே ஒன்றும் பிரச்சனையே இருக்காது.
தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தன்னோட பர்சனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் நீட்ஸு அதில் வந்து அட்டைன்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால வேணால் அவங்களால படிக்கிறதுக்கு நேரம் எடுக்குமே தவிர, ஆனால் உண்மையில் இந்த வயதை காட்டிலும் லேட்டர் பாயிண்டில் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போடணும்னு. ஆனால் அது கூட அவங்க ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி 45 இயர்ஸ் தாண்டிடுச்சு, நல்ல வசதியாக தான் இருக்கா, கையில் நிறைய பணமெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறது, செலவு பண்ணுறத வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு புது பாடம் படித்து புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது கூட தன்னுடைய கவனத்தையும் அவங்களோட சக்தி இருக்க எனர்ஜி அதை வந்து இதில் செலவு பண்ண மாட்டாங்க. போகிறோம், ஆல்ரெடி வி ஹவ் அட்டைன்ட் திஸ் மச், வி கேன் கண்டினியூ டு பி லைக் திஸ் அப்படின்னு அவங்க மேலே போயிடுவாங்க. தட் இஸ் இஃப் தே வில் இக்னோர் திஸ் டைப் ஆஃப் நாலேஜ் அண்ட் அதர் திங்ஸ், சிம்பிளி மூவ் அவே ஃப்ரம் திஸ். ஸோ அது கூட அதில் சாத்தியமாக இருக்கும். அதனால் நிச்சயமாக எப்போவுமே ஒரு ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும்னு சொன்னால் எஃபர்ட் போடணும். அது இளமையில் கற்கக்கூடியது ஏற்புடையதாக இருக்கும். இளமையில் கற்றுக்கொண்டோமானால் அது பசுமரத்து ஆணி போல் பதிந்திருக்கும் அப்படின்லாம் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுக்கணும். அதனால் இதுக்கு விவரமாக இன்னும் பல புது செய்திகளோட அடுத்த பதிவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.